வணக்கம் மக்களே. கன்னட நடிகர் யாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்த டாக்ஸிக் படத்துலேருந்து ஒரு கிளிப்ஸ் வீடியோ இன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேன்ஸ் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். கன்னட சினிமாவில் முன்னணி நடிகர் தாங்க யாஷ். அவர் பார்த்தீங்கன்னா ராக்கி என்ற ஒரு படம் மூலமாக ஹீரோ ஆனாருங்க. அதை தொடர்ந்து அவர் நிறைய படத்தில் நடித்து வந்தார்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படம் தாங்க கேஜிஎஃப். அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்தின் மூலமாக மொத்த இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கேஜிஎஃப் சாப்டர் 2 நடிச்சாருங்க. அந்த படமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் யாஷ் பாத்தீங்கன்னா டாக்ஸிக்ங்கிற ஒரு படத்துல நடிச்சு வராரு. இந்த படத்தை கீதா மோகன் தாஸ் தாங்க டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாஃபியா உலகத்துல நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் டிராமா படமாக இருக்குன்னு சொல்லி இந்த படக்குழுவினர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு டாக்ஸிக் படத்துல இருந்து பர்த்டே பீக்ங்கிற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட இன்ட்ரோல பாத்தீங்கன்னா அவர் கார்ல இருந்து இறங்கி பப்புக்குள்ள போய் பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்து காட்டியிருக்காங்க. கேஜிஎஃப் படம் மாதிரியே இந்த படத்துலயும் அவரோட கெட்டப் பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஷூட் அணிஞ்ச மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா பிரபல தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன் தாங்க இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட குவாலிட்டி, சினிமாட்டோகிராஃபி, ஸ்வாக், பிஜிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த வீடியோல வர்ற விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் கிரேடுக்கு எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த கிளிப்ஸ் வீடியோவோட யூஆர்எல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு உங்க கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.